நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். தாமரையால் தலை தப்புமா, தவிக்கும் பன்னீர்செல்வம், எகிரி அடிக்கும் எடப்பாடி பழனிசாமி. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி நாம் ஏன் பேசணும், அதோட பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நம்பி தான் ராமநாதபுரம் தொகுதியிலே நின்று இருக்கின்றாரு. ஸோ தாமரையானது அவருடைய தலையை காப்பாற்றுமா இல்லையா? அவர் வெற்றி அடைவார் என்றால் எப்படி வெற்றி அடைவார், அவர் தோல்வி அடைவார் என்றால் எப்படி தோல்வி அடைவார்? அதனையும் தாண்டி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்தில் தான் கிங்கு. அவங்க பையனாக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, தேனி மாவட்டத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய தொகுதியே தேனி தொகுதி தான். ஆனால் அங்கெல்லாம் விட்டுட்டு ராமநாதபுரம் எதற்காக வந்தார், யாரால் வந்தார், எல்லாவற்றையும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வத்தை பற்றி இன்றைக்கி ஏன் நம்ம பேசணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசாங்கம் எப்படி நடக்குது என்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசாமல் இன்றைக்கு அரசாங்கத்துடைய நிகழ்வுகளை பற்றி நம்ம பேச முடியாது. ரெண்டாவது, பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா காலத்தில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் 2ஆம் இடம் இருந்தார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பன்னீர்செல்வத்துடைய நிலை இப்போ என்னவாக இருக்குது? ஒரு கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கி அவருடைய நிலைமை அந்த கட்சியில் அடிப்படை தொண்டனாக கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவீங்க, கவலைப்படாதீங்க என்று அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் தட்டி கொடுத்திருக்கின்றார். ஆனால் ஜூன் 4க்கு பிறகு நீங்கள் 2 பேரும் வெற்றி பெற்று விடுவீர்கள், அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் பின்னாடி வந்துடுவாங்க. குத்தகைதாரர்கள் இடத்துல அதிமுகவை அடகு வைத்திருக்கின்றவர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வெட்டு வைக்க முடியாது, அப்படியே மீட்டு உங்ககிட்ட கொடுக்க தான் போகிறோம், தொண்டர்கள் அதை செய்வாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆறுதல் அளித்திருக்கின்றார். பன்னீர்செல்வம் அவர்களுடைய கவலையே என்ன தெரியுமா? ஜெயலலிதா இறந்த பிறகு அவர் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்விதான். சசிகலாவுடன் அவர் நடத்தின போராட்டங்களும் தோல்வி அடைப்போச்சு. எடப்பாடி பழனிசாமியுடன் 4.25 ஆண்டு ஆட்சி ஆளுகின்ற போது பன்னீர்செல்வம் அவர்கள் என்னென்ன சஜெக்ஷன்லாம் வச்சாரோ அத்தனை சஜெக்ஷனும் ஃபெயிலர் தான். அதோட பொதுக்குழு கூட்டின பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கின பிறகு அது சட்ட போராட்டமாக இருக்கலாம், இல்லை எடப்பாடியுடன் அரசியல் ரீதியாக மோதன போராட்டங்களாக இருக்கலாம். அதை தாண்டி தொண்டர்களிடத்தில் அவர் போய் ஆதரவு திரட்ட வேண்டும் என்று களத்தில் இறங்கின விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை தன்னுடன் இருந்த ஆதரவாளர்கிட்ட அவர் நடத்தின அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் தோல்வி. இப்படி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தோல்வியை மாற்ற வேண்டும் என்றால், மீண்டும் நமக்கு அரசியல் வாழ்வு இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் ராமநாதபுரத்தில் அவர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதனால தான் இப்போ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சிறு அறிக்கை விட்டாலும் சரி, எங்கேயும் மீடியாக்களில் அவரை பார்க்கவே முடியலை. அவர் ராமநாதபுரம் எதற்காக வந்தார் என்ற விஷயம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படி அரசியல் களத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வை பன்னீர்செல்வம் அவர்கள் நகர்த்திருக்கிற இந்த தருணத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்து விடுவார் என்ற செய்தியானது நமக்கு கிடைத்திருக்கு. அவர் தோல்வி அடைவாரா இல்லை தாமரை அவருடைய தலையை காப்பாற்றுமா என்ற பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நம்ம பேசணும். அதோட எடப்பாடி பழனிசாமி எகிரி அடிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சியெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுங்க. தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக சுறுசுறுப்பாக பாஜக வச்சுருப்பார். ஆனால் தமிழகத்தினுடைய பிரச்சாரம் முடிந்த பிறகு கேரளா போனார், கேரளாவிலிருந்து ஆந்திரா போனார், ஆந்திராவிலிருந்து கர்நாடகா போனார். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டாக தாவிக்கிட்டே இருக்கிறாரு பிரச்சாரத்துக்கு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவருடைய எக்ஸ் பக்கத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிவித்து கொண்டு இருந்தாலும், ஆனால் எந்த ஒரு ஊடகமும் சரி அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியில் நடக்கின்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடை பற்றி யாரும் பேசுவதே கிடையாது. ஊடகத்தை நன்றாக பார்த்தவர்கள் தான் நன்றாக தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலையுடைய அறிக்கைகள் அனிதினமும் வருதுங்க. அதாவது பாஜகவுடைய எக்ஸ் தளத்திலையும் வருது, அண்ணாமலையுடைய எக்ஸ் தளத்திலையும் வருது. ஆனால் யாரும் பேசுவதே கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார். என்னதான் சமூக வலைத்தளத்தில் நம்ம கருத்து பதிவிட்டாலும் சரி, இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் அந்த அளவுக்கு பிரத்யேகமாக நம்மளை முன்னிறுத்த மாட்டேங்குது. அதனால் நாம் அரசியல் களத்தில் அதிரடியாக அரசியல் செய்ய தொடங்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிக்கும் முன்பாக எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கியிருக்கார். தேர்தல் முடிந்த பிறகு எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு மௌனமான நிலையை கடைபிடிக்கின்றார்கள். நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் மோடியை திட்டத்தில் காட்டுகின்ற தீவிரம் மக்கள் பணியில் காட்டினாரா என்பது டவுட்டு தானுங்க. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகு முதலாளாக சென்னையை சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலரும் கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, முக்கிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார்கள். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார்கள். அதனை தாண்டி கட்சி இப்போ எப்படி போகணும்,
திடீரென தேர்தல் முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றுவதற்கு மிக மிக முக்கியமாக பின்புலத்திலிருந்து செயல்பட்டது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக. ஆனால் இன்னைக்கு அந்த பாஜக பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் உறுதியளித்திருக்கிறது, தேர்தலுக்கு பிறகு உங்ககிட்ட கட்சி வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்காதது தான் காரணம். அதனால் ஜூன் 4க்கு பிறகு ஏதாவது மாற்றம் வந்தால் என்ன செய்வது? நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இருந்த விசுவாசம் போல இல்லை என்று சொல்லிவிட்டாலும் நம்முடைய அதிரடியான செயல்பாடுகள் மூலமாக நிர்வாகியும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தொண்டர்களையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியலில் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினர் பெருசாக யாரும் பணியாற்றவில்லை. அதனால் எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களா இல்லையோ நாம் செஞ்சாக வேண்டும். தொண்டர்களுக்கு நாம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும் என்பதற்காக தான் முதல் மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டினார். அதுவும் இல்லாமல் இப்போதெல்லாம் அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கை எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுகின்ற விதமே பார்த்தீங்கன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2024 கூட்டணி இழந்துட்டோம். ஆனால் 2026 அப்படி இருந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பில் தான் உஷாராக இருக்காங்களே கண்டி, தமிழகத்தில் ஸ்டாலின் எதிர்ப்பு மனநிலையில் அவங்க இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் களத்தை இப்போ தான் புரிந்து கொண்ட மாதிரி எனக்கு என்னவோ தெரியுது. அதனால் பேரிடர் நிவாரண நிதியை பொறுத்த வரைக்கும் 668 கோடி மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருந்தாலும் அதில் முதல் தவணையாக 267 கோடிகள் கொடுத்திருந்தாலும் என்றைக்குமே மத்திய அரசாங்கமானது அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அதோட பாஜக இருந்தாலும் சரி, தமிழகத்தை பார்த்தீங்கன்னா மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் பார்க்குறாங்க. அவங்க ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தரப்படுகின்ற சிறப்பு நிதி போன்று நம்ம மாநிலத்துக்கு தருவது கிடையாது. என்றைக்குமே மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருந்தால் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறது, போதிய நிதி தருவதில்லை. நாமெல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிகள் கேட்குறோம், ஆனால் அவங்க நூற்றுக்கணக்கான கோடிகளை தான் தர்றாங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்தையும் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டாருங்க. இரண்டாவது, தமிழகத்தில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், போதைப் பொருள் புழக்கமானது தலைவிரித்து ஆடுது. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல சுட்டி காட்டுகிற நபராக களத்தில் இறங்கியிருக்கின்றார் பேட்டி கொடுத்து. அதுவும் இல்லாமல் தமிழக அரசாங்கமானது ஒரு சைலண்ட் மூடுக்கு போயிடுச்சு பழகுது தேர்தல் நடந்த பிறகு. ஆனால் கோடைக்காலம் தொடங்கியாச்சு, வெயில் அதிகமாக இருக்கிறது, தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு அரசாங்கமானது முதல்ல களத்தில் இறங்கணும். ஆனால் முதலாக களத்தில் இறங்கினது எடப்பாடி பழனிசாமி தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, சேலத்தில் நீர்மோர் பந்தலை எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல திறந்து வைத்தார். எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நீர்மோர் பந்தலை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கிறார். மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களிலெல்லாம் நீர்மோர் பந்தலானது திறந்து வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அவங்க கட்சிக்காரங்க இடத்துல. ஸோ எல்லா கட்சியை விட இப்போ இவர் அரசியல் களத்தில் வேகம் காட்டியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு காரணம் பன்னீர்செல்வத்துடைய அரசியல் மீண்டும் துளிர்த்து விட்டால் நமக்கான இடம் அதிமுக இருக்காது. அதோட எல்லா கட்சிகளும் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கின்ற போது ஆவேசமாக இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வம் கிட்ட கட்சி போயிடக்கூடாது என்பதற்காகவும் கூட்டணி பலமாக அமைந்து விட வேண்டும், 2026 நாம் வருகின்ற தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தாக வேண்டும் என்பதற்காகத்தான். நாடாளுமன்ற தேர்தலுடைய சறுக்கலானது நமக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக சுறுசுறுப்பாக இருக்கின்றார். இப்படி பன்னீர்செல்வத்துடைய எழுச்சியை கண்டு பயப்படுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்துடைய வெற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? இப்போது பன்னீர்செல்வத்தினுடைய சொந்த தொகுதி தேனி, அங்கிருந்து விட்டுட்டு இங்கேயே வந்தார் அப்படின்னு சொல்லும்போது பன்னீர்செல்வத்தினுடைய சமூகத்தினர் ராமநாதபுரத்தில் ரொம்ப அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கீடு. அதுவும் இல்லாமல் முத்துராமலிங்க தேவரனுடைய குரு பூஜைக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துடன் முரண்பட்ட பிறகும் சரி, சசிகலாவுடன் முரண்பட்ட பிறகும் சரி, அவர் குரு பூஜையில் கலந்து கொண்டதே கிடையாது. முக்குலத்தோர் சமூகமானது அவர் மீது கோபமாக இருக்கிறது. அந்த கோபம் தனக்கு அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்றால் முத்துராமலிங்க தேவருடைய மண்ணில் போய் நின்னாதான் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே போட்டியிடுகின்றார். இரண்டாவது, ராமநாதபுரம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது தனித்து நிற்கின்ற காலகட்டத்தில் இதே நாடாளுமன்ற தேர்தலில் 1,75,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. இப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வேட்பாளரே லட்சக்கணக்கான வாக்குகளை தனித்து நின்று பெறுகின்ற போது பன்னீர்செல்வம் போன்ற ஒரு பெரிய ஆளுமை, அதுவும் பாஜக கூட்டணியில் நிற்கின்ற போது இலகுவாக வெற்றி பெறலாம் இல்லையா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரால் முடிஞ்சது, உங்களால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பி விட்டார்கள். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ரெட்டலை மட்டும்தான் நிற்கிது, ஆனால் உதயசூரியன் நிற்கல. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய உதயசூரியன் நின்னா அந்த இடத்துல மக்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ரெட்டலை மீது நம்ம சமூக மக்கள் அதிகமாக வெறுப்பில் இருப்பதுனால ரெட்டலைக்கு யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. அங்கே நிற்கின்ற ஏணி சின்னம் இருக்குது இல்லையா, அந்த ஏணி சின்னம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம என்ன சுயாட்சியில் சின்னம் எடுக்கணுமோ அந்த சின்னமும் தான் தெரிய போகுது.
அதனால நாமளும் சுயாட்சி சின்னம், ஏனி சின்னமும் சுயாட்சி சின்னம், அதனால அங்க போய் போட்டியிட்டாதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயசூரியன் நிற்காத ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து அவர் ராமநாதபுரத்தை போய் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க பாஜகவினரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரும் அவங்க சமூகத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை தேனியிலிருந்து ராமநாதபுரத்துக்கு கூட்டின்னு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர் தான் பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கக்கூடிய, அதுவும் மேலவை எம்பியாக இருக்கக்கூடிய தர்மர். அந்த இடத்துல நின்று பெரிய அரசியலே செய்யக்கூடிய நபர். அவர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகலை. பன்னீர்செல்வம் எடப்பாடியுடன் இருக்கின்ற போது பன்னீர்செல்வத்தினால் ஒருத்தர் பதவி பெற்றார் என்றால் தர்மர் தான். அதனால அந்த தர்மர் கண்டிப்பாக அவர் பகுதியில் நமக்கு வாக்குகளை வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனார். அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்ம மக்களிடையே தான் அனுதாபத்தை தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் தொகுதியில் நின்னார். அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் குறைந்து கொண்டே வருகின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அது மோடி நிற்கின்ற தொகுதி என்று சொல்லியே ராமநாதபுரம் தொகுதியை விஐபி தொகுதியாக வைத்திருந்தாங்க. காசியில் நின்றுட்டாரு, அடுத்தது ராமேஸ்வரத்தில் தான் நிற்பாரு அப்படின்னு சொல்லியே வந்ததுனால உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்கின்ற போது மோடி நின்னார்னா மோடிக்கு தான் ஓட்டு என்று அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் நம்ம தொகுதி விஐபி தொகுதியை மாறப்போகுது என்று சொல்லிட்டு மோடின்னா மோடிக்கு ஓட்டு போடணும் என்ற தகவலானது உளவுத்துறைக்கு தெரிவித்தாங்க. அதனால் அது மோடி ஆதரவு பெற்ற தொகுதியாக போயிடுச்சு. அதனால் பன்னீர்செல்வம் அங்கே போய் நின்று இருக்கின்றார். ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஆப்பு யாரால் வந்துன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நிற்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட் லிஸ்ட் எடுத்து அதில் பன்னீர்செல்வம் இல்லை பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சி பன்னீர்செல்வத்துக்கு போட்டியாக களத்தில் நிற்க வச்சு பன்னீர்செல்வமும் சுயாட்சி சின்னம், அதை கூட இருக்கிறவங்களும் சுயாட்சி சின்னம் என்று சொல்லிட்டு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பன்னீர்செல்வம் பேரானது 22வது இடத்துக்கு போயாச்சு, 3வது மிஷினுக்கு போயாச்சு. மேலே 3 பன்னீர்செல்வம், 4வது ஒரு பன்னீர்செல்வம், 5வது ஒரு பன்னீர்செல்வம். எந்த பன்னீர்செல்வம் என்று திக்கு திணறட்டும் அப்படின்றதுக்காக தான் பன்னீர்செல்வத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த பன்னீர்செல்வங்களுக்கு டெபாசிட்டாக இருந்தாலும் சரி, பரப்புரையாக இருந்தாலும் போஸ்டாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று உறுதியளித்து அந்த பன்னீர்செல்வங்களை களத்தில் இறக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக வெற்றி பெறாது என்று தெரிஞ்சீங்கன்னா திமுக ஓட்டு போட்டுருங்க, நவாஸ்கனே ஜெயிச்சுட்டு போட்டோம், ஆனால் அதுக்காக பன்னீர்செல்வம் ஜெயிச்சிடக்கூடாது என்ற ரீதியில் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் அதிமுக பிரச்சாரம் பண்ணிச்சு. ஆனால் திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா? பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் அதிமுகக்குள்ள நடக்கின்ற அடிதடியானது நாம அடுத்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும். 2026க்குள்ளாக ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு பாஜக வளர்ந்து விடாது. ஆனால் அதிமுக கண்டிப்பாக நம்ம ஆட்சி ஆண்டனுடைய எதிர்ப்பு மனநிலையானது மக்களை அதிமுக ஓட்டு போட வச்சிடும். அதனால அதிமுகவில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கணும்னா பன்னீர்செல்வம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் மறைமுகமாக ஆர்கே நகர் தேர்தலில் தினகரனுக்கு ஓட்டு போட்ட மாதிரி திமுகவினர் பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடுங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அதிமுக நம்ம சமூகத்து கையில் வரப்போகுது, அண்ணாமலை உறுதியளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் பலாப்பழம் எங்கடையா இருக்குது அப்படின்னு தேடி பார்த்து வயதானவர்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பன்னீர்செல்வம் அவர்கள் தாமரையினால தலை தப்பி இருக்கின்றார் என்ற கருத்து தான் நமக்கு கிடைக்கிறது. திமுக தயவினாலும் சரி தாமரையினாலும் சரி தப்பிச்சிட்டாரு என்று சொல்றாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஆனவர் இன்னைக்கு அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் வந்து மௌனமாக கொஞ்சம் ரிமோட் மூட்ல இருந்தாலும் எடப்பாடி அரசியல் களத்தில் எகிரி அடிக்கின்றார். எல்லோருக்கும் முன்பாக தண்ணீர் பந்தல் திறப்பதாக இருந்தாலும் சரி, சட்ட ஒழுங்கு குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தாலும் சரி, பஸ் உடஞ்சி கண்டக்டர் படியோட வெளியே வந்து விழுந்த விஷயத்தா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் களத்தில் இறங்கி கலக்குகின்றார். இந்த கலக்கலுக்கு பன்னீர்செல்வம் அவர்களுடைய எழுச்சி காரணமாக இருக்கும். தாமரையினால தப்பிக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் தப்பி கூட அதிமுக கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் எகிரி அடிக்கின்றார் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி. ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய முயற்சி வெற்றி அடைய போகுதா, இல்லை தாமரையால் தப்பித்த பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக கைப்பற்ற போறாரா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.